வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. ஈரானின் முக்கிய தளபதி சயீத் இசாதியை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் என்றும் இஸ்ரேல் தகவல். ஈரானில் உள்ள தமிழர்களை உடனடியாக பெற அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணை. சிக்கியுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்கி அழைத்து வர நடவடிக்கை எடுக்க உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களை கடந்தது இந்தியா. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லை தொடர்ந்து சதம் விளாசினார் துணை கேப்டன் ரிஷப் பந்த். கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ற அதிகாரம் கட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் திட்டவட்டம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த யோகா விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி மக்களோடு மக்களாக சேர்ந்து யோகா செய்தார். श्वास वदलतु तलानी किंदकी तो इसको रंडी श्वास छोड़ते हुए गर्दन को नीचे लेके आइए. एक और बार इसका अभ्यास करेंगे. உத்தராகண்ட் டேராடூனில் யோகா செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா உள்ளிட்டோரும் யோகாசனம் செய்தனர். மதுரையில் நடந்த யோகா விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. 73 வயதிலும் 50 தண்டால் எடுத்து உடற்பயிற்சி. மதுரையில் நாளை நடைபெற உள்ள முருகர் மாநாட்டு திடலுக்கு ஏராளமானோர் வருகை. அறுவடை வீடுகள் காட்சி அரங்கை காண ஆர்வம். மதுரையில் நாளை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கவில்லை. மாநாட்டில் பங்கேற்க நாளை காலை மதுரை வருகிறார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது அவரவர் உரிமை என்றும் கருத்து. தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள். வன்னியர் இடஒதுக்கீடு கோரி திரும்ப வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார் முதலமைச்சர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பலமுறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். ராணிப்பேட்டை அருகே பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் கொலை. வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவரை வழிமறித்து கொன்ற கும்பலால் அதிர்ச்சி. வால்பாறையில் சிறுத்தையால் இழுத்துச் செல்லப்பட்ட 4 வயது சிறுமி சடலமாக மீட்பு. நேற்று முதல் தேடப்பட்ட நிலையில் வீட்டின் அருகிலேயே சடலமாக கிடந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும். ஞானசேகரன் யாரிடம் பேசினார் என ஆதாரங்கள் இருப்பதாக கூறியிருந்த நிலையில் வழக்கறிஞர் ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு.
விடுமுறை தினம் என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு. உலக செஸ் தரவரிசையில் குகேஷை பின்னுக்கு தள்ளிய பிரக்ஞானந்தா 2 இடங்கள் முன்னேறி 5ஆம் இடத்தை பிடித்தார். சண்டையை நிறுத்தும் வரை அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையை நிராகரிக்க ஈரான். இஸ்ரேலுடன் மீண்டும் உக்கிரமடையும் போர். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் பரிந்துரை. கொடுக்க மாட்டார்கள் என டிரம்ப் கருத்து. இந்தியாவில் டெஸ்ட் போட்டிகளில் அதிக சதம் அடித்த விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை படைத்த ரிஷப் பந்த். அதிகபட்சம் 6 சதங்கள் என்ற தோனியின் சாதனை தகர்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 471 ரன்களை சேர்த்தது இந்தியா. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லை தொடர்ந்து ரிஷப் பந்தும் சதம் அடித்து அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கருப்பு நிற சாக்ஸ் அணிந்து விளையாடிய கேப்டன் கில் ஐசிசி நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் கணிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாக தடை. சென்னை மெரினாவில் போக்குவரத்து காவலர் மீது காரை மோதுவது போல் ஓட்டிச் சென்ற இளைஞர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. காரில் உடனிருந்த மனைவி மற்றும் இளைஞரிடம் விசாரணை. அமித்ஷா ஆங்கிலத்தை பார்த்து அல்ல சமத்துவத்தை பார்த்து பயப்படுகிறார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சனம். ஏழைகள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்களை முன்னேற்ற ஆங்கிலம் உதவுவதாக பதில். ஏர் இந்தியா நிறுவனத்தில் விமானிகளுக்கு பணி ஒதுக்கீடு செய்ததில் குறைபாடு என புகார். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் உத்தரவை தொடர்ந்து 3 மூத்த ஊழியர்களை வேறு பணிக்கு மாற்றியது ஏர் இந்தியா. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு. குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டால் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஆணை. சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்க ஆசை. மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. (2026) தேர்தலை கருத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று அமித்ஷா கூறுவது பொய் என டி.கே. இளங்கோவன் பதிலடி. பொய் சொல்பவர்கள் எப்பொழுதுமே எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எல்லாவற்றிலும் பொய் சொல்வார்கள். நேர்மையாக இதை விளக்குவதற்கான அந்த எண்ணம் பாஜகவுக்கு முற்றிலும் கிடையாது. அமித்ஷா தான் இந்த பொய்யின் மூலகர்த்தர், அவர்தான் இந்த பொய்களை எல்லாம் உருவாக்குகிறார். எனவே அவருடைய பேச்சை தமிழக மக்கள் எந்த காலத்திலும் நம்ப மாட்டார்கள். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் குளுக்கோஸ்டான் பற்றாக்குறையால் பாட்டிலை கையில் பிடித்தபடி நின்ற நோயாளியின் உறவினர். மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் புகார். நாகை மாவட்டத்தில் கடைமடையை சென்றடைந்த காவிரி நீர். திருக்குவளை அருகே ஏர்வைக்காடு கதவணையில் நெல் மற்றும் பூக்கள் தூவி வரவேற்பு. காரைக்குடியில் திருமண மண்டபத்தில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம்.
கடலூர் பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அமைக்க எதிர்ப்பு. கடலூர் தொகுதிக்கு அமைக்க கோரி பல கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டம். கர்நாடகாவில் தாமதமாக வீடு திரும்பிய போது ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததால் மனைவியை கொன்ற கணவன் ஆத்திரத்தில் கழுத்தில் கத்தியால் குத்தினார். முருக பக்தர்கள் மாநாடு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. கண்காட்சியை பார்வையிட்ட ஆளுநர் RN ரவி கருத்து. Lord Murugan is our supreme Lord. He is our identity. Without this, we are nobody. It is above politics. It is about who we are. He is our cultural identity. சிவகங்கை மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாக்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று மீன்களை பிடித்து உற்சாகம். அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக மனைவி அளித்திருந்த புகார். கைது செய்யப்பட்ட இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு சிறையில் அடைப்பு. மதுரையில் நடைபெற இருக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக நாமக்கல் மாவட்டத்தில் 7 அடி நீள வேல் தயாரிப்பு. பாஜக சார்பில் தயாரான வெண்கல வேல் சிறப்பு பூஜைகள் செய்து அனுப்பி வைப்பு. குற்றாலத்தில் சாலையில் உலா வந்த 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு. பாம்பை பாதுகாப்பாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த தீயணைப்பு துறையினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சாலையை புதுப்பிக்க வலியுறுத்தி மக்கள் மறியல். காவல்துறையினரும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதால் கலைந்து சென்ற மக்கள். சென்னை ஐயப்பன் தாங்கலில் சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர்களை காரில் வந்து திருடிய நபர். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போரூர் SRMC காவல் நிலையத்தினர் விசாரணை. புதுச்சேரி மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா. வேட்டி சட்டை மற்றும் சேலையில் வந்து பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து வந்தபோது தாக்குதல். பெண்ணின் உறவினர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ஜெயிலர் 2 திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் பிறந்தநாள் கொண்டாடினார் இயக்குனர் நெல்சன். கேக் கூட்டி பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்த ரஜினிகாந்த். நாளை 51வது பிறந்தநாள் கொண்டாடுகிறார் தவேக தலைவர் விஜய். 10 கிலோ கேரட்டால் விஜயின் முகத்தை தத்ரூபமாக வரைந்த ஆரணி ஓவியர்.